வெளித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, டிஆர்பியில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் உதவி பேராசிரியர் இந்த தேர்வுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு வந்துருச்சு. எல்லாருமே ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரிசல்ட் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வேக்கன்சி 4000 இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்களே, அது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது? ஸோ இது ஒரு விடயம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்துட்டு கேட்கக்கூடியது, இப்போ நம்ம தனிப்பட்ட முறையிலே நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, பிஜிடிஆர்பிக்குன்னு ஒரு ரிசர்வேஷனில் குவாலிஃபைடுக்குன்னு ஒரு ரேஷியோ வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் வந்துட்டு 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று ஜென்ரல், அடுத்து அதர்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு அது என்ன அப்படிங்கிற அந்த தகவலையும் நீங்கள் முழுசாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இப்படியாக இந்த முடிச்சுகளை வந்துட்டு அவிர்க்கக்கூடிய இப்படியாக இந்த விடயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம என்னங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு நண்பர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எனக்கு தகவல் கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சார் இப்போ வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்கிறாங்க, அதுக்கு 80 மதிப்பெண்ங்கிறாங்க. இப்போ மற்ற அதர்ஸு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, ஏஎஸ்டி இப்படி அதர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு 70 மதிப்பெண்ணு ஓவராலாக சொல்லிட்டாங்களே. இதில் வந்துட்டு எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அவர்களுக்கு தனி கேட்டகரி, அவங்க பிடபிள்யூடி தனியாக இப்படிலாம் பிரிக்கலையே அப்படிங்கிற அவருடைய ஆதங்கத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. இது பிஜிடிஆர்பியில் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணாங்களே, ஏன் வந்துட்டு இந்த உதவி பேராசிரியருக்கு அதை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற இந்த கேள்வி. பொதுவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய தகவல் கேள்வி சரியானது தான், அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இதில் வந்து 70 மதிப்பெண் குவாலிஃபைடு, மினிமம் குவாலிஃபைடுங்கிறத இதில் வந்துட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி வந்துட்டு 80ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 70 மதிப்பெண் எடுத்துட்டா எல்லாருக்குமே வாய்ப்பா அப்படின்னா, ஸோ இங்கே தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குவாலிஃபைடு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து எந்தெந்த வேக்கன்சி, எந்தெந்த ரிசர்வேஷன்ல வேக்கன்சி இருக்குதோ அந்தந்த வேக்கன்சிக்கான நபர்கள் இருக்கும் பட்சத்துல அவர்கள தான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைக்க போறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ குவாலிஃபைடு தான் மதிப்பெண். ஆனா போஸ்டிங்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அழைக்கக்கூடியது அந்தந்த இப்போ வந்துட்டு பிசியில உமன் அப்படின்னா, அப்ப பிசியில வந்துட்டு பெண்கள் யார் இருக்கிறா அந்த நபர்கள்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அழைப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்படி அந்த வேக்கன்சியை பொறுத்து அவங்க வந்துட்டு அழைக்கக்கூடியது. அதில் யாரும் இல்லாத போது தான் மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ரைட்டுங்களா? நண்பர்கள் கேட்கக்கூடிய விடயத்தில் இதுதாங்க ஒரு தெளிவான ஒரு விடயம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 5 சப்ஜெக்டுக்கான ரிசல்ட் வந்ததை பொறுத்து இப்போ நம்ம என்ன முடிவு பண்ண வேண்டியிருக்குது? ஏன்னா 4000 வேக்கன்சி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது இல்லை. ஆனால் அப்படியாக எந்த ஒரு ஆட் பண்ணவும் இல்லை. ஸோ ஆனால் வந்துட்டு 5 சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க. அப்போ அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு வேக்கன்சிலேருந்து 5 வேக்கன்சி வரைக்கும் உள்ளது தான் அதோடைய அந்த 5 சப்ஜெக்ட்லேயும் ஒன்னொன்றுக்கு இருக்குது. அப்போ அதற்கு வந்துட்டு வேறு யாரும் இப்போ 4000 வேக்கன்சி வைத்தாலும் அதற்கு வந்துட்டு ஆள் தேவையில்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவர்களுக்கு மட்டும் ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்களா அப்படிங்கிற பலருக்கும் அந்த ஒரு கேள்விகளும் இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு 4000 வேக்கன்சி கொடுக்க வேண்டும், அதற்கான பாசிபிலிட்டி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். பட் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஒரு ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடியே இதை வந்துட்டு இந்த வேக்கன்சி இத்தனை வேக்கன்சிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அது பண்ணாமல் ரிசல்ட்டை வெளியிட்டுட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 2708 வேக்கன்சி தான் இதுக்கு தான். அடுத்த இருக்கக்கூடிய வேக்கன்சிலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் டிஆர்பி தேர்வு வைக்கப்பட்டு தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ அடுத்த டிஆர்பிக்கு தயாராகக்கூடிய உறவுகள் இப்போதுலேருந்தே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இதில் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 5 சப்ஜெக்ட் இருந்துச்சு இல்லையா, அதுலேயே நம்ம பார்க்கும்போது இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம் அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோமே, இதில் 14 பேர் வந்துட்டு இந்த தேர்வு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 14 பேரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டு குவாலிஃபைடு ஆகலை. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 12 பேர் தான் போட்டியில் வர்றாங்க. இந்த 12 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதிப்பெண் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பரில் அவங்க எடுத்த மதிப்பெண்ணும், செகண்ட் பேப்பர் எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டின் எடுத்த மதிப்பெண்ணும், இதில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கு பாருங்க. அதில் ஒரு கேண்டிடேட், ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் தான் செகண்ட் பேப்பர்ல எடுத்திருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த 2 மதிப்பெண்ணையும் சேர்த்தா அவங்களுக்கு 78.5 விழுக்காடு அவங்களுக்கு வருது. ஸோ ஆனால் அவங்க குவாலிஃபைடு. ஆனால் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அழைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அது அழைக்கப்படலை. ஸோ அது அந்த ரிசர்வேஷன் படி அவங்களுக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிசி கேண்டிடேட்டு, அதனால வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ
இந்த லெவல்ல இந்த கேட்டகரியில பார்க்கும்போது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லயே அவங்க தேர்ச்சி ஆகாதனால அவங்க வந்துட்டு நாட் குவாலிஃபைட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 70 மதிப்பெண் 80 மதிப்பெண் இருக்கு இல்லையா, இப்ப இவங்க ஒரு 3 பேர் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிசி எம்பிசி எஸ்சி இந்த கேண்டிடேட்னால அவங்களுக்கு வந்துட்டு அந்த 70 மதிப்பெண் வராதனால அதுல 3 பேரு இல்ல கிடைக்கல. மீதம் இருக்கக்கூடியவங்க 8 பேர். ரைட். இந்த கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 75 கூட வந்துட்டு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதாங்க. இப்ப சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் அழைச்சிருக்காங்க. அப்படி 5 பேர் அழைக்கப்பட்டது ஏன் 8 பேர் இருந்தாங்க ஆனா 5 பேர் தான் அழைச்சிருக்காங்க. காரணம் என்ன, அந்த ரிசர்வேஷன். சோ அதுல யாரு இருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்துட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா. எஸ்சிஏ உமன் அதாவது பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கான அந்த கேட்டகரி இருந்ததுனால அவர்களுக்கு அது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல ஒருத்தருக்கு தான் அழைக்கப்பட்டிருக்குது. அடுத்து அதே மாதிரி வந்து எம்பிசி டிஎன்சில வந்துட்டு ஒரு கேண்டிடேட் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு அது வாய்ப்பு உள்ளது. சோ அப்ப அவர்களுக்கு போட்டியே இல்லை. அப்ப அந்த 2 பேரும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கரெக்டா சர்டிபிகேட் வச்சிருந்தாலே போதும், இன்டர்வியூல அப்படி இப்படி இருந்தா கூட அவர்கள் செலக்ட் ஆயிருவாங்க. அவர்கள் எடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 75 விழுக்காடு 86.5 விழுக்காடு இப்படித்தான் 2 பேர் எடுத்திருக்காங்க. ஜெனரல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட். இதுல வந்து எத்தனை வேக்கண்ட் அவர்களுக்கு இருக்குன்னா 3 வேக்கண்ட். சோ அந்த 3 வேக்கண்ட்ல ஜெனரல் கேட்டகரியில 3 பேர், அது ஒரு ஆளுக்கு 3 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒரு ஆளு. ஆனா இந்த 2 பேர்ல டைரக்டா அவர்கள் போட்டியே இல்லாம உள்ள போறாங்க. நல்லா புரியுதுங்களா நான் சொல்றது. அதுலயும் கேண்டிடேட் கிடைக்காத போது அது பேக்லாக் வேகன்சியா போகலாம். இல்லைன்னா வந்துட்டு அதர்ஸுக்கு வந்துட்டு வேற வாய்ப்புகள் அவங்கள வந்துட்டு மீண்டும் வந்துட்டு அழைக்கலாம். இதுதாங்க. ரைட்டுங்களா. சரி. இப்படியாக இங்கே கட் ஆஃப் ரொம்ப மினிமம் லெவல்ல இருக்குது. ஏன் கட் ஆஃப் இந்த அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பாருங்க, 2708 வேகன்சிக்கு வெறும் 40,000 பேர் தான் தேர்வு எழுதியிருக்காங்க. அப்ப அந்த 40,000 பேர்ல தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் போயிடுச்சுன்னா அவர்களுக்கு வந்துட்டு எத்தனை பேர் வருவாங்க நீங்களே கணக்கு பண்ணிக்க. ஒரு 35,000 பேர் வச்சுக்கிருவோமே, இல்ல 40,000 பேருமே செலக்ட் ஆயிட்டானே வச்சுக்கிருவோம். ரைட்டுங்களா. அந்த 40,000 பேர்ல எத்தனை பேர் வந்துட்டு சின்சியரா இருந்திருப்பாங்க? ஒரு 30,000 பேர் வச்சுக்கிருவோமா. ரைட். 30,000 பேர் சின்சியரா படிச்சிருப்பாங்க. அப்ப அந்த சின்சியரா இருக்கக்கூடிய அந்த 30,000 பேர்ல இந்த கட் ஆஃப்னு வரும்போது என்னவாகுது, கட் ஆஃப் மினிமமா குறையுது. 70 75 இருக்கக்கூடியவர்களுக்கே வாய்ப்பு கிடைக்குது. சொல்ற புரியுதுங்களா. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குது, நீங்க ஒரு 80-90 மதிப்பெண் நீங்க எடுப்பீங்கிறது ஒரு கான்பிடண்டா உங்களுக்கு இருக்க தெரியும் இல்லையா. ஏற்கனவே நீங்க ஆன்சர் எல்லாம் பாத்துட்டீங்க இல்லையா. அப்போ உங்களுக்கு 80 மதிப்பெண்ணுக்கு மேல உங்களுக்கு வருது. அதே நேரத்துல அந்த கேட்டகரியில எந்த கேட்டகரியில வந்துட்டு வேக்கன்சி இருக்குதோ அப்படி இருக்கக்கூடியவங்க நம்பிக்கையோட என்ன பண்ணலாம், இன்டர்வியூக்கு தயாராகலாம். ரைட்டுங்களா. ஸோ இதுதாங்க. ஸோ இப்படியாக அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப எனக்கு வந்துட்டு இந்த வேக்கன்சியே எங்களுக்கு வந்துட்டு இந்த கேட்டகரிலாம் இல்லையே, அப்ப நாங்களாம் தேர்வே எழுதாம இருந்திருக்கலாமே, எங்களுக்கு வந்துட்டு அப்ப வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை. எந்த ஒரு அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு வந்துட்டு யாரும் கிடைக்காத பட்சத்துல அடுத்த நெக்ஸ்ட் லிஸ்ட்ல உங்க பேரு வரலாம். சரிங்களா. ஸோ அதனால வாய்ப்புகள் பொதுவாகவே அமைய பெற்றதுதான். ரைட்டுங்களா. ஸோ இப்படியாக இந்த ரிசல்ட் விடயத்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. அடுத்து ரிசல்ட் தான் எப்போ வரும், கூடிய விரைவில் இன்று நைட்டே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, நாளை கூட வரலாம். எப்ப வேண்டும்னாலும் அடுத்தடுத்து ரிசல்ட். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே நேரத்தில் ரிசல்ட் வந்துருமானா, ஸோ அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ 5 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் முன்னாடி வெளியிட்டிருக்காங்க. அப்ப அடுத்தடுத்து வந்துட்டு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ரிசல்ட் வெளியிடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த இன்டர்வியூக்கு நீங்க 70 மார்க் உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே அடுத்த இன்டர்வியூக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க. ரைட்டுங்களா. ஸோ சர்டிஃபிகேட்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட்டும் நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுல மெயினா பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம். ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க கட்டாயம். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு இந்த டோட்டல் மார்க்லயே சேர்த்திருக்காங்க. இதுல நீங்க இன்னும் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா, ரிசல்ட் நம்ம எழுதின பேப்பருக்கு ஓகே, அதோடு சேர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அழைக்கப்படும் போது அதுல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மதிப்பெண்ணையும் சேர்த்து தான் அவங்களுக்கான அந்த டோட்டல் மார்க்கை வச்சு அழைச்சிருக்காங்க. அப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த 5 பேர் மட்டும் எப்படி செலக்ட் ஆனாங்க அப்படிங்கிறதுல அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட்டும் மற்றவங்க இருக்கிறாங்க அந்த 8 பேர்ல. ரைட்டுங்களா. ஸோ அப்ப இவர்களுக்கு அந்த மதிப்பெண் வந்துட்டு இவருக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மதிப்பெண் கொடுத்துட்டாங்க. கொடுத்து அந்த கட் ஆஃப்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூக்கு அழைச்சிட்டாங்க. எல்லாம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது தான் இன்டர்வியூ மதிப்பெண் எனக்கு தெரியும். ஆனா இதுல ஒரு நபர் மட்டும் இருக்கக்கூடியவருக்கு நல்லது ஒரு வாய்ப்பு தானே.
சரிங்க சார். ஸோ இதுதாங்க. ஸோ இந்த இந்த லெவலில் நீங்கள் தயாராகுங்க. அடுத்து நீங்கள் எதுவும் செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், இதில் பலரும் கேட்கக்கூடியது, இதுக்கு வந்துட்டு இப்போ பிஹெச்டி கண்டிப்பாக வேணுமோ, என்கிட்ட வந்துட்டு நெட்டு மட்டும்தான் இருக்குது, இல்லை என்கிட்ட செட்டு மட்டும்தான் இருக்குது, ஸோ பிஹெச்டி இல்லை, நெட்டு செட்டுங்கிறது 2 இது நான் முடிக்கலை, அப்போ நான் வந்து இந்த இதில் எலிஜிபிள் ஆக மாட்டேனா? இந்த நெட்டோ செட்டோ இல்லை வந்துட்டு பிஹெச்டி, இந்த 3ல் எது இருந்தாலும் சரி, 1 இருந்தாலே நீங்க இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வு எழுதுறதுக்கு தகுதியானவர்கள். உள்ள நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ரைட்டுங்களா? அதன் பிறகு நீங்க கொடுக்கக்கூடிய எஃபெக்டை பொறுத்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இதுல வந்துட்டு யாரு வந்துட்டு அதிகமா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஹெச்டி மட்டுமோ இல்ல பிஹெச்டி வித் நெட்டோ செட்டோ முடித்தவர்கள் தான் அதுல மேக்சிமம் இருப்பாங்க. அப்ப அந்த கேண்டிடேட்டுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மதிப்பெண் வந்துட்டு கை கொடுக்கும், ரைட்டுங்களா? மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மற்றவர்களுக்கு ஏதாவது 1 இருந்தாலும் இந்த தேர்வுல நீங்க உள்ள போகலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு நீங்க மதிப்பெண் ஃபர்ஸ்ட் பேப்பர்லையும் செகண்ட் பேப்பர்லையும் எந்த அளவுக்கு நீங்க அதிகமான மதிப்பெண் நீங்க எடுக்கிறீங்களோ அதனை பொறுத்து அவர்களோட போட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டோட போட்டி போட்டு உங்களுக்கான வாய்ப்பை வந்துட்டு ஏற்படுத்திக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக, ஸோ அதுலயும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லையா, இப்ப இதுல வந்துட்டு எம்பிசி டிஎன்சில ஒரு கேண்டிடேட் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதாவது நான் எதுல சொல்றேன்னா, இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம்ல அவருக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இன்னொருத்தருக்கு வந்துட்டு எஸ்சிஏ உமன், அவங்களுக்கு வந்துட்டு 2 மதிப்பெண் தான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவருக்கே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ எம்பிசி லெவல்ல மற்றவர்களும் இந்த 2-3 பேர் இருக்கத்தானே செய்யறாங்க. அவர்கள் மதிப்பெண் எடுக்காதனால அவர்கள் இந்த வாய்ப்பு இவருக்கு போயிருச்சு அப்படிங்கறதானே. இன்னொரு விஷயம், அடுத்த தேர்வு வந்துட்டு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இதன் மூலமா கிடைச்சிருக்குது. சோ இப்ப தவற விட்டவர்கள், புதிதாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டவங்க, இப்ப நெட்லாம் இப்ப முடிஞ்சிருக்கு, அடுத்து பிஹெச்டி முடித்து புதிதாக வந்தவங்க எல்லாம் இருப்பீங்க. சோ இப்படியே அடுத்து செட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சோ அப்படிங்கிற போது இந்த வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த டிஆர்பிக்கு நீங்க தயாராகலாம். சோ அதற்கு உங்களை தயார்படுத்திக்கங்க உறவுகளே. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் கலாய்க்க தான் செய்வீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.